தெலங்கானா செமாங்கோ எண்ணெய் துரப்பண மேடை கடற்பகுதியில் திடீரென்று தோன்றியுள்ள கைவிடப்பட்ட ஒரு பழைய கப்பலில் எந்தவொரு ஆபத்தான ரசாயனமோ பிணங்களோ இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவை தளமாக கொண்ட 53.7 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்ட 3 மாடி கொண்ட கப்பல் ஒன்றின் மூலம் தீயணைப்பு மீட்புப் படையின் ஆபத்தான ரசாயன தடுப்பு பிரிவைச் சேர்ந்த 17 பேர் கொண்ட ஒரு சிறப்பு குழுவினர் தெலங்கானா கடல்சார் இலாகாவின் 3 அதிகாரிகள் பேய் கப்பல் என்று கூறப்படும் அந்த பழைய கப்பல் அருகில் சென்று சோதனையிட்டனர். அந்த சோதனையில் கைவிடப்பட்ட கப்பலில் பிணங்களோ அல்லது ஆபத்தான ரசாயனமோ இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதாக கிமமான் கடல்சார் அமலாக்க ஏஜென்சியின் இயக்குநர் அப்துல் ஹலீம் அம்சா தெரிவித்தார். முதலில் மனம் ஒவ்வாத வாடை அந்த கப்பலில் இருந்ததை அவர் ஒப்புக்கொண்டார். கைவிடப்பட்ட நிலையில் மிதக்கும் அந்த கப்பல் பேய் கப்பல் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.